புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் மலர் காய் கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டின் 36வது மலர் காய் கனி காட்சி தொடக்க விழா தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் மலர்படுகை, கனி வடிவமைப்பு, அலங்கார மலர் செடிகள், காய்கறி மற்றும் தோட்டப்பயிர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் என 7 சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பால்சம், காலண்டுலா, ஜெலோஷியா, கோலியஸ், காஸ்மோஸ், பிரெஞ்சு சாமந்தி போன்ற 23 வகைகளில் 40,000 மலர் செடிகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மேலும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நர்சரி அரங்குகள் அமைத்து விதை, உரங்கள், தொட்டி வகைகள், செடிகள், வேளாண் உபகரணங்கள் மற்றும் பழக்கன்றுகள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் காலாப்பட்டு சிறை கைதிகள் உற்பத்தி செய்த காய், கனி மற்றும் அவர்கள் கைவண்ணத்தில் உருவான பல்வேறு பொருட்களும் பார்வைக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. தொடக்க நாளில் கண்காட்சிக்கு ஏராளமானோர் வருகை தந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மலர், காய், கனி ஆகியவற்றை கண்டு ரசித்தனர்.